ஐயா யாரை தேடுறீங்க? யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. யாரும் இல்லையா, சும்மா வேலையை பார்ப்போம், சீக்கிரம் முடிக்கணும். ஐயா வாங்க. என்ன வந்துருக்க போலாம். எப்பா என்னாச்சு? புலி அப்புறம் போனீங்களா? வாங்க. It's a game. Nobody knows the outcome. The question always on your mind. 'Cause life is a puzzle. You know how it is. I rock, I rule. The luck is so cool. The world is my home, my kingdom and my throne. Yo, I gamble for my pride, with luck always on my side. Stay away from my side, yeah, I'm always on the ride. Let's go! Ha ha ha! சில்லி, உனக்கு என்ன வேணும்? லைட்டா ஒரு ஹார்ட் அட்டாக். அப்புறம் உனக்கு வேற என்ன வேணும்? அதுக்கப்புறம் ராம்பளுக்கு இதோட பெரிய ஹார்ட் அட்டாக் வரணும். எப்படி? இந்த உலகத்துல ஆணும் பொண்ணும் சமம்னு சொல்லுவீங்க, ஆனா ஹார்ட் அட்டாக் மட்டும் எங்களுக்கு அதிகமா வரணும். சார் ஓகேவா? தேங்க்யூ. அண்ணாச்சி டப்பிங் முடிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணணும்? பேமெண்ட் கொடுத்தா நான் போயிட்டே இருக்கேன். என்னது இது? வேண்டாம், கொடுத்துட்டு போ. பேசி பேசி தொண்டை கிழிஞ்சிருச்சு, சரக்கு அடிக்கணும். வேற ஏதாவது டப்பிங் இருந்தா சொல்லுங்க. I heartily welcome you all to my daughter's birthday party. Thank you. Thank you, Dad. Come, my child. Come. Come, let's celebrate. Happy birthday. Thank you. Let's go!
ஹலோ ஹலோ மை டார்லிங். ஹே டாட். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கேன் டாட். குட். உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நம்ம வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்க. டாட் ரியலி? வாவ். எல்லாம் உனக்காக தாமா. ஓ என்கேஜ்மென்ட்க்கு நான் gift கொடுக்கலன்னா இந்த அப்பாவை சும்மா விட மாட்டேன்ல. gift என்னன்னு பாரு. ஓகே டாட். என்ன கிஃப்ட்னு நான் உடனே போய் பார்க்கறேன். வாவ்! ஓடி! I can't believe this. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you so much. There is one more surprise. Huh? Really? Yeah, come fast. Okay. Wow, this is so nice. எங்க டாட்? நீ ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இரு. நான் உனக்கு சொல்றேன். இப்போ என்ன பண்றது டாட்? அப்படியே ரைட்ல டர்ன் பண்ணு. ஆ, Now stop the car. இங்கயா? இங்க என்ன சர்ப்ரைஸ் டாட்? சொல்றேன் வெயிட் பண்ணு. கார் ஸ்டியரிங் முன்னாடி ஒரு பொம்மை இருக்குல்ல? அந்த பொம்மை தலை மேல ஒரு பட்டன் இருக்கு. அதை இப்ப பிரஸ் பண்ணு. பட்டனா? எந்த மாதிரியான விசித்திரங்களும் நமக்கு நடக்கலாம். அந்த மாதிரியான விசித்திரங்கள் நமது மனித குலத்தையே நாசமாக்கலாம். இந்த விசித்திரங்கள் நடப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் கேள்விக்குறி ஒன்றே நமக்கு பதிலாக கிடைக்கிறது. ஆனால் நமது டீம் அந்த மாதிரி விசித்திரமான ஒரு ஊரை கண்டுபிடித்து இந்த கேள்விக்கான பதிலை சாட்சியுடன் அளிக்கிறது. இதுவரை விடை கிடைக்காத இது போன்ற விசித்திரமான நிகழ்வுகளுக்கு நமது நிருபர்களும் அந்த ஊர் மக்களும் சரியான விடையை தருவார்களா பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், திருச்சி நாராயணசாமி சாரை பார்க்கணும். என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட இருக்கு மேடம். அவர் ரெக்கார்டிங்ல இருக்காரு சார். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, அவர் வருவாரு. சார் குடு. உங்களை பார்க்க அமுதேஸ்வரன் ஒருத்தர் வெயிட் பண்றாரு. ஓ என்ன அம்ரிஷா? ஆமா எங்க சார். உட்கார வச்சிருக்க? உங்க கேபின்ல வெயிட் பண்றாரு சார். நான் அந்த வந்துடுறப்போ சொல்லிடுறேன் சார். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் சுவாமி. நைஸ் மீட்டிங் சார். Nice நைஸ் மீட்டிங். உட்காருங்க. அப்புறம் காஃபியா டீயா சார்? இல்ல எனக்கு வேண்டாம். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? எனக்கு சொந்தமா அங்க ஒரு பங்களா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி. ஓகே. அத நல்ல விலைக்கு வித்துட்டு போலான்னு தான் நான் இப்ப இந்தியாவுக்கே வந்திருக்கேன். ஆனா அது நடக்கிற மாதிரி இல்ல. அந்த பங்களாவை சுத்தி இருக்கிற ஜனங்க தான் இதுக்கு காரணம். அந்த பங்களாக்குள்ள பேய் இருக்கு, பூதம் இருக்குன்னு சொல்லி வாங்க வர எல்லாரையும் பயமுறுத்திடுறாங்க. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு யார் முன் வரல. ஒரு தடவை நீங்க இந்த பங்களாக்குள்ள வந்து ஜனங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல பேய் பூதம் எதுவும் இல்ல, தைரியமா போகலான்னு உங்க சேனல் மூலமா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஜனங்களும் இத பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. அந்த பங்களா விக்கிறதுல எனக்கும் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது சார். சார், உங்க பங்களாவை விற்கணும்னு நாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்கிறேன். அந்த பில்டிங் எங்க இருக்கு? இங்க இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார். ராஜா பங்களான்னு பேரு. ராஜா பங்களாவா? என்னாச்சு சார்? அங்க விசித்திரமாவும் பயங்கரமாவும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதா எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். அந்த ஜனங்க மாதிரி நீங்களும்? ஆக்சுவலி அந்த பங்களாவை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நானும் ஐடியா பண்ணியிருந்தேன். எங்க அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா, நீங்களே நேர்ல வந்திருக்கீங்க. சரிங்க சார், நாங்க அந்த பங்களாவுக்கு போறோம். எங்க டீமை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா விவரமும் தெரியும். அங்க பேயும் இல்ல, ஒரு மண்ணு இல்லங்கிறது. பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு கட்டுறேன். ஹலோ அப்பா. ஆபரேஷன் 1 சக்சஸ். நெக்ஸ்ட் ஆபரேஷன் போலாம். ஓகே பாஸ்.
இப்போ அவங்க அப்பாவுக்கு நான் கால் பண்றேன். உன் வாய்ஸ்ல பேசாம வேற வாய்ஸ்ல பேசி அவங்க அப்பா கிட்ட காசு ஓ, எந்த வயசுல பேசலாம்? இப்போ பாரு. This project is the central element of the city. Through our experience working with the project team in many industries on hundreds of projects, we recognize that all our project managers and team may understand the scope statement on their own to build the needed scope outputs. இந்த நேரத்துல எந்த தருதல போன்? ஹலோ சார், இப்போ முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. என்ன? தயவு செய்து கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணுங்க. சார் ரொம்ப பிஸியா இருக்காரப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். இம்பார்ட்டன்ட் மீட்டிங். டேய், அவரோட பொண்ணு நம்ம கிட்னாப் பண்ணிருக்கோம். இதை விட இம்பார்ட்டன்டான வேலை வேற என்னடா இருக்க போகுது? ஓ, திரும்பவும் கால் பண்றா. திரும்பவும் அதே தருதலையா? ஏடா சோறு தானே தின்ற? சார் மீட்டிங்ல இருக்கிறாரு, அப்புறம் கூப்பிடுன்னு சொன்னல. கண்ணா, நான் கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்றேன். உன் பாஸ்ட் சொல்லு, மும்பையில இருந்து மாணிக் பாஷா பேசுறேன்னு. சார், யாரு? மும்பைல இருந்து மாணிக் பாஷா. ஓ, ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா கண்ணே, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் சொல்றத கவனமா கேளு. உன் மகளை கிட்னாப் பண்ணிருக்கோம். என்ன கிட்னாப்பா? ஏய், யாரா நீ? அடிங்க. இன்னும் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அந்த டைம்ல நீ கிராஸ் செக் பண்ணிக்கோ, நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு. ஓகே? அமிர்தா, கிரண். சார் என்னாச்சு? அப்படி பாஷா பாய் என்னதான் சொன்னாரு? போன் பண்ணது பாஷா பாய் இல்ல, அவர் பேரை சொல்லி வேற எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான். திலக் எங்க? திலக், திலக். என்ன டாட், டென்ஷனா இருக்கீங்க? அமிர்தா எங்க? எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸோட எங்க போயிருப்பா? போன் பண்ணு. இதோ பண்றேன். This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வாட் ஹேப்பன் டாட்? அமிர்தாவை எவனோ கிட்னாப் பண்ணிட்டான். வாட்? கிட்னாப்பா? கிட்னாப்டா? யாருங்க நீங்க பேசுறீங்க? கிட்னாப்பரா? இல்லனே, சிவகார்த்திகேயன். சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். சார், சிவகார்த்திகேயன். ஏய், ஏய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒண்ணு கேனப்பையா இல்ல. நான் யாருன்னு தான் உனக்கு தெரியல. என் லெவல் என்ன, என்னோட பவர் என்ன, நான் அடிச்ச உன் நிலைமை என்ன ஆகுங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியல. என் கூட விளையாட நினைச்ச இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஆட்டம் முடிஞ்சிரும், தெரிஞ்சுக்க. முடிஞ்சா பாவம் பஞ்ச் டைலாக். இப்ப ஏன் கவுண்டர் டைலாக் கேட்டுக்க. நீ யாரு? நீ எங்க இருந்து வந்த? உன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்க இருந்தெல்லாம் பணம் வருது? உன் பேங்க் லாக்கர்ல என்னென்ன இருக்கு? பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு வச்சிருக்க? உன் நட்சத்திரம், ராசி, உன் ஜாதகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கோம். உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு தேவை ஒரு ஸ்மால் அமௌண்ட், 10 கோடி ரூபாய். இந்த டீலிங்க சைலண்டா முடிச்சிங்கன்னா உங்க மகளோட சேஃப்டிக்கு நாங்க பொறுப்பு. புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு கமிஷனர், மினிஸ்டர்னு போனேன்னு வச்சுக்க, உன் பொண்ணை அனுப்பிடுவோம். அவ உயிரை மட்டும் எடுத்துட்டு பயமா இருக்க. முக்கியமான விஷயம், உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். புரிஞ்சுதா? ஆஹா, சொன்ன உடனே அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லடா. பணம் கிடைக்கிறது கேரண்டி. என்னோட சேர் அமௌண்ட் என் கைக்கு வந்துச்சுன்னா நான் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஃபில்ம் எடுக்க போறேன். அதுல ஒருத்தர் ரஜினிகாந்த். இன்னொரு ஹீரோ யாரு? இட்ஸ் மீ. ஹீரோயின் யாரு? வேற யாரு? கேத்ரினா, கரீனா, ஒன்லி பாலிவுட் ஹீரோயின்ஸ். உனக்கு வேணா ஐட்டம் சாங் தரேன், ஆடுறியா? தேர்ட் கிளாஸ் ஃபெலோ. நோ 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 நோ, தேர்ட் கிளாஸ் ஃபெலோ. ஐ ஸ்டடி 6th கிளாஸ். கால் மீ 6th கிளாஸ் ஃபெலோ. ஓகே சார், போலீஸ் கமிஷனர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே. அவர் கால் இந்த விஷயத்தை போட்டீங்கன்னா நம்ம பொண்ணை ஈஸியா எடுத்துன்னு வந்துடலாம் சார். யூ ஆர் ரைட். சார் வணக்கம். நாங்க டிவி சேனல்ல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த ராஜா பங்களாவை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ராஜா பங்களா பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இடத்த காலி பண்ணுங்க. இல்ல சார், கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சா போதும். சார், கையெடுத்து கும்பிட்றேன், போங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார், அந்த ராஜா பங்களாவை பத்தி கொஞ்சம். அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. போங்க போங்க. அண்ணா கொஞ்சம் போங்கன்னு சொல்றேன்ல. ஐயா, அந்த பங்களாவுல கொஞ்சம் விசித்திரமா தெரியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலங்க. அந்த ராஜா பங்களாவுல தெரியாதுங்க. தெரியல சார். உங்களுக்கு தெரியாதுங்க.
யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. அப்படி என்னதான் இருக்காங்க? அண்ணே, ராஜா பங்களாவுக்கு இந்த பக்கமா போலாமா? ஏங்க எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க. ஒழுங்கா வீடு போய் சேருங்க. கிளம்பி வந்துட்டானுங்க சாகுறதுக்குனே. போய் சேருங்க, வீட்டுக்கு போங்க. வாங்கண்ணே, இங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இங்க ராஜா பங்களாவை பத்தி கேட்காதீங்கப்பா, இந்த ஊரை விட்டு முதல்ல போங்க. யோ, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அண்ணே, ஆ? அண்ணே, யாருங்க? இந்த ஊரு ராஜா பங்களாவை பத்தி கேள்வி கேட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி? அந்த ராஜா பங்களாவை பத்தி எனக்கோ இந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது. ம், தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ம். இந்த ரோட்லயே நேரா போனீங்கன்னா அங்க ஒரு சாமியார் இருந்தான். அவன் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். ம். அவன் வம்சமே இப்ப காணாம போயிடுச்சு. புஸ்தகம் எழுதுனதுக்கு அப்புறம்? ஆமா. இப்படியே நேரா போனீங்கன்னா அங்க ஒரு பாலனிஜ வீடு இருக்கு. சரி. அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடைக்கும்பா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இங்கிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார். ராஜா பங்களான்னு பேரு. ராஜ பங்களா.
ஹாய். என்னடா என்னாச்சு? ஏன் நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது முதல்ல உட்கார். அது அமிர்தா. ஹலோ. மறந்துட்டியா மிஸ்டர் ரகுவர்தன்? ஓ முன்னால யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியும், அவர்கிட்ட நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். உன் பொண்ணு உனக்கு உயிரோட வேணான்னு நினைச்சேன்னா கமான், உன் முன்னால உட்கார்ந்துருக்க கமிஷனர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. ஏய், என்ன பதில காணோம்? இந்த விஷயமெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? இப்போ உன் கூட இருக்கிறது 4 பேரு. பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த முட்டைக்கண்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணேன்னா ஓகே ஓகே ஓகே, பை 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 பை. முரளி, ஒன்றும் இல்லை. அது வந்து வீட்டுக்கு முன்னாடி நாய்ங்க தொல்லை தாங்க முடியல. ராத்திரி எல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. அதுக்கு நீ தான் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும். என்னடா காமெடி பண்றியா? உன் கண்ணுக்கு என்ன பார்த்தா கமிஷனர் மாதிரி தெரியுதா, இல்ல திருநாய் பிடிக்கிற மாதிரி தெரியுதா? ஏதோ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருக்கானே, என்ன ப்ராப்ளம்னு தெரியாம இங்க வந்தா நான் எப்படி பண்ணி எப்படி நீ இன்சல்ட் பண்றியா? ஏய் இல்லடா, அப்படி இல்லடா. அதாவது எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் உன்கிட்ட தானே சொல்வேன். அதனால தான். ஒன்னு செய்யறியா? இவன் உன்னோட பிஏ தானே, பாக்குறதுக்கு அப்படியே நாய் பிடிக்கிற மாதிரியா இருக்கா. இவங்கிட்ட சொல்லி இவன் செய்வான். யூஸ்லெஸ் ஃபெலோ. என் டைம் எதுக்காக நீ வேஸ்ட் பண்ண? நான் கிளம்புறேன். ஏய் இல்லடா, அது ஓ பிளடி ஷிட். நான் அனுப்பிட்டேன், கமிஷனர் அனுப்பிட்டேன். ஏய், நான் பேசிட்டு இருக்க வரைக்கும் தான் உனக்கு நிம்மதி. கத்தி எடுத்துட்ட நீ சமாதி. இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கிட்னாப்பர் யாருன்னு. சரி ஆகட்டும், நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. அது எங்களுக்கும் தெரியும். உனக்கு இன்னும் 2 hours டைம் தரேன். அதுக்குள்ள 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணு. எங்க வந்து தரணும்னு இந்த கபாலி சொல்லுவேன். 10 கோடி. ஹே ஹலோ, பணம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எங்க வந்து தரணும்? உன் பையன் கிட்ட கேஷ் பேக்கையும் உன் போனையும் கொடுத்து கிளம்ப சொல்லு. அதுக்கப்புறம் எந்த இடம்னு அவங்கிட்ட சொல்றேன். உன் பணம் எங்க கைக்கு வந்த உடனே உன் பொண்ணு சேஃப்டியா உன்கிட்ட வந்துருவா. ஹே 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 ஹலோ ஷிட். ஏய், அந்த கிட்னாப்பர் எந்த இடத்துக்கு வர சொல்றானோ அங்க போய் இந்த பேக்கை கொடுத்துரு போ. நானா? நீதான். இந்த என் போன் பேக் அவங்கிட்ட கொடு. சார், இப்ப பேசுறது யாரு? நம்ம உலக நாயகனா? அடே ரகு வாய்ஸ்டா. இந்த ரகு யார் சார்? ஏன் வாய்ஸ் தான் சார். உங்க வாய்ஸ் நான் அவ்வளவு ஃபேமஸா? ஃபேமஸ் தான், ஃபேமஸ் தான், ஃபேமஸ் தான். சார், போன கமிஷனர் திரும்ப வந்துட்டாரு. நம்மளா உளர வேணாம் சார். ரகு உட்காரு உட்காரு. எல்லா விஷயம் நான் கேள்விப்பட்டேன். டோன்ட் வரி, ஐ வில் ட்ரேஸ் ஹிம். முரளி, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? உன் மகளை பத்தி நீ தேவையில்லாம கவலைப்படாத. அதான் நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ராகுல் வந்துட்டேன் சார். முரளி, இது யாரு? திஸ் இஸ் மிஸ்டர் ராகுல், சென்னையில் இருக்கிற ஃபேமஸ் ஹேக்கர். ஆனா விஷயம் வெளியில தெரிஞ்சா? நான் இந்த கேஸை ரொம்ப சீக்கிரட்டா தான் விசாரிக்க போறேன். வெளியில யாருக்குமே தெரியாது. டோன்ட் வரி. ராகுல், இப்ப அந்த போன் எந்த ஏரியால டிராவல் ஆகிட்டு இருக்கு, எந்த டவர்ல இருந்து சிக்னல் வந்துட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி சார், 100%. இப்பயே பார்த்துடலாம் சார். அந்த கிட்னாப்பர் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கான். ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்கான். நோ ப்ராப்ளம். ஹி மே பி குட் பட் நாட் த பெஸ்ட். ஐ வில் கெட் ஹிம். ராகுல் சார், இந்த சிக்னல் எந்த டவரை காட்டுது? ஃப்ளைஓவர் மேல. எந்த ஃப்ளைஓவர் மேல? பள்ளிக்கரணை. வேற எந்த டவர் காட்டுதா பாருங்க. 1
ஹலோ சார்லி, இப்போ எங்க இருக்கீங்க? சார் இது ஃபாரஸ்ட் ஏரியா. நாங்க சரியான இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே சார் நாங்க அலர்ட்டா இருக்கோம். சொல்லுங்க சார். அவங்க யாரும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது சார். நாங்க ஸ்பாட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். தப்பிக்க சான்ஸே இல்லை சார். கேர்ஃபுல்லா இருங்க. ஐ வில் பி கமிங் சூன். வெயிட் ஃபார் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே சார். ட்ரேஸ் ஹிம் இமிடியட்லி ஃபாஸ்ட். ஷிட். வாட் யூ மீன்? சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு சார். இனி ட்ராக் பண்ணுறது கஷ்டம் சார். ஹீஸ் அ ஜீனியஸ். முரளி, வாட் நெக்ஸ்ட்? டோன்ட் வரி. கிவ் மீ சம் மோர் டைம். ஐ நோ ஹவ் டு ட்ரேஸ் த டிராஸ்கர். கான்ஸ்டபிள், சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. அவங்க சிக்னலை மாத்தி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமான் ஃபாஸ்ட், சீக்கிரமா மெயின் ரோட்டுக்கு போங்க. நான் போய் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அவளுக்கு மயக்க தெளிஞ்சிட்டா பிரச்சனை ஆயிடும். நான் வர்ற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கங்க. ஓகே. திலக், காரை நிப்பாட்டு. ஓகே, நான் உள்ள வந்தாச்சு. ஐ எம் வெயிட்டிங். நீ கேட்ட பணத்தை எடுத்துட்டு வந்தாச்சு. எங்க இருக்க? என் தங்கச்சிங்கடா. பணம் எங்க? முதல்ல என் தங்கச்சி அனுப்பு, அப்புறம் உன் பணத்தை கொடுங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட், அப்புறம் உன் தங்கச்சி. எல்லாருக்கும் ஓகேனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னால நீ வெயிட் பண்ண முடியாது. நீ பணத்தை கொடுக்கலனா நான் உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறேன். பாய், பணம் கொடுக்க மாட்டேன். நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்? பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாசம் 31ஆம் தேதி வட்டியும் முதலுமா உங்க பணத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். ப்ளீஸ் இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். இனிமே உன்னை நம்ப முடியாது. பாய் ப்ளீஸ், இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். சரி, இதுதான் உன்னுடைய கடைசி வாய்ப்பு. கொடுக்கலனா உங்க அப்பா கிட்ட வந்து வசூல் பண்ணிடுவேன். இந்த சந்துரு ஃபைனான்சியர் கிட்ட பணம் வாங்கி கொடுக்கலனா அப்புறம் என் கதை முடிஞ்சிடும். ஒன்று பணத்தை செட்டில் பண்ணணும், இல்லைனா இந்த இந்தியாவை விட்டே வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிடணும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ். நான் வீட்டு விட்டு வரதுக்கு தயாரா இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என் அப்பா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இருக்கட்டும், இவளை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன செட்டப்பு? ஏய் திலக், வா. எனக்கு பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரா? இந்த மாசம் வட்டி முதல்ல சேர்த்து எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதான் ஃபைனான்ஸ் நான் பேசிட்டல. பேசிட்டியா? 100% தரேன்டா. ஹரிஷு 200% ஷூர் மச்சான். வாடா ப்ளீஸ். அமிர்தா, this is Chandru. Chandru, Amrita and her friends. Hi. Hello. My name is Chandran. Ravi Chandran. Part 2. How do you do, babies? It's me. Hello, Ravi Chandran speaking. நாளை காலையில 9 மணிக்கு டப்பிங் இருக்குப்பா. இருக்கட்டும். டேய், ராஜா ஸ்டுடியோக்கு வாடா. 2500 பேமெண்ட் கொடுப்பாங்க. வாட்? 2 லட்சமா? இந்த 2.5-3 லட்சத்துக்கு நான் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது? 5 லட்சத்துக்கு 1 ரூபா குறைஞ்சா டப்பிங் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா? சார், உங்க வாய்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தயவு செஞ்சு நானும் ஃபோன் பண்ண மாட்டேன். நீங்களே வேலைக்கு வந்துடாதீங்க சார். ஒரு நிமிஷம், சிக்னல் சரியா கிடைக்கல.
ஹலோ தலைவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் விஐபிங்களாம் இருந்தாங்களா, அதனால ஃப்ளோவில் அப்படி வந்துருச்சு. கோச்சிக்காதீங்க. நீங்கள் சொன்ன பேமெண்ட்டில் 500 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இருப்பேன். ஓகே, எப்போ இப்படியே இரு, அப்பதான் வேலை வரும். வந்துடுறேன். ஓ தலைவா, அப்புறம் மூடிட்டு போனை வைக்கிறியா? பேச வேண்டாவா? ஓவரா பேசிட்டேன். ஓகே, எங்க எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன, நான் கிளம்புறேன். டேய், ஃபைனான்சியர் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் நீ. சும்மா தான் சொன்னேன், காமெடிக்கு. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆகுற? நான் போறேன்னு சொன்னது பார் கவுண்டருக்கு ஒரு பெக் அடிக்கலான்னு. ஒண்ணு இல்ல, 4-5 பெக்கு கூட அடிச்சுக்கோ. அது சரி, இந்த ரோஹித் எங்க? தேங்க்யூ சார். என்ன ரோஹித், என் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த? என் அப்பா உனக்கு முதல்ல தெரியுமா? நான் தனியா தான் நின்றுகிட்டு இருந்தேன். உங்க அப்பா தான் வந்து என்ன யாருன்னு கேட்டாரு. அப்புறம் மச்சான் ராகுல் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நம்ம இப்போ ஓ ஷிட், என்னாச்சு? இப்போதான் இவன் வரணுமா? சரி, நான் போய் சமாளிக்கிறேன். நீங்க இருங்க. ஹலோ சர்ஜி, வாட் a surprise. நானே நாளைக்கு உங்களை ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே இங்க வந்துட்டீங்க. சரி வாங்க, ஜாயின் பண்ணுங்க. சரி, என் ஃப்ரெண்ட் நீ கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுல. இல்ல சொல்லுங்க கொஞ்சம். அதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. சார் ப்ளீஸ் டோன்ட் டாக். சார் ப்ளீஸ் எடுத்துக்கலாம் சார். எல்லாம் பார்க்கறாங்க சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் மினிட். சார் வேணாம் சார், எல்லாரும் வந்திருக்காங்க சார். ப்ளீஸ் சார். சப் இன்ஸ்பெக்டர் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்ல. அதுவும் யூனிஃபார்மோடைய பார்ட்டிக்கு வந்திருக்காரு. அது வந்து எஸ் சிவகுரு சார், நான் உங்க பையனோட ஃப்ரெண்ட். உங்க பையன் மேல செக் பவுன்ஸ் கேஸ் இருக்கு. அதுக்காக அரெஸ்ட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் சார்? அசಲು வட்டி மொத்தமா சேர்த்து 3 லட்சம் ரூபா தரணும் சார். ஓ, அவ்வளவுதானா? 3 லட்சத்துக்கே அரெஸ்டா? உங்க பணத்தை நான் இப்பவே செட்டில் பண்றேன். ஏய் பிகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்றா, என் பேரை சொல்லி எங்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்க? நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என் மான மரியாதை எல்லாம் காத்துல போயிருக்கும். டாட், பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு உங்ககிட்ட தான் பணம் கேட்டேன். கொடுத்தீங்களா? கொடுக்கல, அதான் கடன் வாங்கினேன். ஏய் வாயை மூடுறா. பிசினஸ் பண்றானா? பிசினஸ் கேம்பிளிங், கேசினோ, ஐபிஎல், பெட்டிங், இதானே உன் பிசினஸ்? நீ பிசினஸ் பண்றதா சொல்லி என் பேரை கெடுத்ததெல்லாம் போதும். இனி 1 ரூபா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். சும்மா இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இரு. அப்படி முடியாதுன்னா இப்பவே வீட்டை விட்டு போயிடு. ஆமா, சேட்டு கிட்ட கடன் வாங்கின விஷயம் உங்க அப்பாவோட நாலேஜுக்கு போயிடுச்சு. அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாரு? லெஃப்ட்லயும் ரைட்லயும் பல்கா கொடுத்தாரு. அது விரா. டே சந்துரு, ஃபைனான்சியர் கிட்ட காசு கேட்டிருந்தனே, எப்படா கொடுப்பான்? கொடுக்குறாரா? 100% கொடுக்குறாரா? தேங்க்யூ சோ மச். எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரா, எப்ப வேணாலும் கொடுப்பாரா. உங்க அப்பா ஷூரிட்டி கொடுத்தா மாத்திரம். உன்னை நம்பணும் பாரு, என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டடா. டேய் போயும் இந்த காமெடி பீஸ் சொல்றதெல்லாம் நம்புறேன். இந்த மூஞ்சி பார்த்து யாராவது 1 ரூபாய் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்களா சொல்லு? அது சரி, நான் கேட்ட அமௌண்ட்டை நீ எப்ப கொடுக்க போறேன்னு தெரியலையே. என்ன ஏமாத்திர மாட்டல்ல? சஞ்சனா ப்ளீஸ், எல்லாருக்கும் இப்போ அமௌண்ட் தேவைப்படுது. எல்லாரும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். சிச்சுவேஷன் தெரியாம பேசாத, ஓகே? உங்க எல்லாருக்கும் ஓகேனா என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதான், ஆனா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பணத்துக்கு நாம கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. வாட்ஸ் தட்? கிட்னாப். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? சந்துரு, நாம இப்ப கிட்னாப் பண்ண போறது வேற யாரும் இல்ல, திலக்க தான். வாட்? திலக்க கிட்னாப் பண்றோம், அவங்க அப்பாக்கு ஃபோன் பண்றோம், நம்ம பணத்தை கேட்கறோம். சான்ஸே இல்ல. நான் செத்தாலும் எனக்கு திதி கொடுக்கறது கூட எங்க அப்பா 1 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன கிட்னாப் பண்ணா 1 பைசா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா உங்க வீட்டுல வேற யார் இருக்கா? உன் தங்கச்சி, அப்புறம் தங்கச்சி. எஸ், எங்க அப்பனுக்கும் என் தங்கச்சி மேலதான் பயங்கர பாசம். அவளை நாம கிட்னாப் பண்ணணும் வை, எங்க அப்பா கண்டிப்பா பணம் கொடுப்பாரு. எங்களுக்கு ஓகே. யூ ரைட். நாளைக்கு நாம பிளான் பண்ணுவோம். ரோஹித், ரோஹித்.
திலக், ஹேய், எப்போ வந்து நீ? ஜஸ்ட் இப்போ ஆமா, சந்திரவும் சஞ்சனாவும் இன்னும் வரலையா? தேர் ஆன் தி வே. ஓ, அது சரி, என்னடா இதெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸா இருக்கு? உன்ன மாதிரியா? ஏதோ வயிற்று பழப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹாய் டியூட்ஸ். Hey guys, coming. ஹாய். அமிர்தாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா வாய்ஸ்ல பேசி அவளை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும். ஓகே guys, நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படியோ நாம நினைச்சது நல்லபடியா நடந்துருச்சு. இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் உன்னோட ஐடியா தான். சார் நம்ம வண்டியிலே போயிடலாமே சார்? நம்ம டீம்ல ஒரு மெம்பர் வரவேன் இருக்கு. ஓ ஐ சி. ஹலோ சார். ஹலோ சார். அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவர் பேரு யுகேந்திர வர்மா, அல்ட்ரா ஸ்கேன் ஸ்பெஷலிஸ்ட். இவர் பேர் மிஸ்டர் அமுதேஸ்வரன். நான் அந்த பங்களாவை பத்தி சொன்னேன்ல, அவர்தான் இவர். அப்போ நம்ம இப்போ கிளம்பலாமா? போலாம் சார். வாங்க வாங்க. சரி சரி ப்ளீஸ். பாத்தீங்களா, இந்த ஊர் ஜனங்க ரோட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இல்ல வேணாம், நான் போறேன். எங்க டீம் இருக்கு, நீங்க கார்ல இருங்க. யாரப்பா இது? ஹலோ சார், எங்க போறீங்க? நாங்க ராஜா பங்களாவுக்கு போறோம். எங்க உங்களுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? ஒரு உயிரும் மிச்சம் இருக்காது. வந்த வழியிலேயே திரும்பி போ பாருங்க. இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். விஸ்வா, நீ கேட்ட ஓபன் பண்ண. உங்களுக்கு சொன்னா தெரியாதுங்க, அனுபவப்பட்டாதான் எல்லாம் தெரியும். சிட்டில இருக்கிற எல்லாரும் இப்படிதான், சொல்றதே கேட்க மாட்டீங்க. உங்களை மாதிரி சொல்லிட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்ததே இல்லை. விதி விளையாடுது. ரோஹித், நம்ம இடம் வந்துருச்சு. பணத்தை ஷிஃப்ட் பண்ணிடலாம். என்ன? ஓகே, நான் உள்ள போய் அவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ண. சீக்கிரமா வா. வாங்க. இதான் சார் நான் சொன்ன அந்த ராஜா பங்களா. ராஜா பங்களா. வணக்கம் சுவாமிஜி. நான் சொன்ன ராஜா பங்களா இதுதான் சுவாமி. வாங்க சார். இவர்தான் ராகவா சுவாமிகள், சக்தியை பூஜை பண்றவர். வணக்கம். ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கை வச்சு இங்க கெட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடுவாரு. அப்படி ஏதாவது தீய சக்திகள் அங்க இருந்தா சரியான பூஜை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிடுவார். சார் நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல சார். எல்லா ஆங்கிள்லயும் ட்ரை பண்ணோம் சார். ஓகே வாங்க போலாம். நான் போய் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அவளுக்கு மயக்க தெளிஞ்சிட போது பாத்துக்கங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப். என்னாச்சு? ஹெல்ப். அது என் கட்ட அவுத்து விடு. வாய மூடு. எவ்வளவு தைரியம் இருந்தா கட்ட அவுத்துடு சொல்லு. நான் எங்க இருக்கேன்? உன்னை நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம். கிட்னாப். ஏய், நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? என் அப்பா யாருன்னு தெரியுமா? கட்ட அவுத்து விடுறா. அவுக்கிறதுக்கு இன்னும் மூடு வரல. நீ ஏதாவது பண்ணிக்க போடி. ஹே மேன். என்ன? I need to go to the loo. Please let me go. லூனா? லூனா டாய்லெட். அவளை டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. செல்லம், தமிழ்லயே டாய்லெட்னு சொல்லிருக்கலாம்ல. கட்டு அவுக்குற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ. என் மாஸ்க் எங்க? இங்க இருக்கு.
Get up. அடச்சிவா Come on, get up. Move. Keep moving. இந்த ரிங்டோன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஹலோ சார், நான் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசிக்கோ. கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எங்களுக்கு கேஷ் தான் முக்கியம். கேஷாவே கொடுத்துருங்க. சார், அப்படி ஒன்றும் கொடுக்க முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஏய், நீ என் அண்ணனோட ஃப்ரெண்ட் தானே? அது கண்டுபிடிச்சிட்டியா? இட்ஸ் மீ. ஃபென்டாஸ்டிக். நீ இவ்வளோ பிரில்லியன்ட். என் வாய்ஸை கேட்டே கண்டுபிடிச்சிட்டீங்களே, சூப்பர். நீ எதுக்கட மாஸ்க கழட்ட இடியட்? அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சா, பின்ன எதுக்கு சஸ்பென்ஸ்? ஏய் ஆமா, முழுசு நடந்த பிறகு எதுக்கு முக்காட நீயே கழட்டு? என்ன பண்ற? ஷிட். ஹோ, நீதான் இவங்க எல்லாருக்கும் கேப்டனா? நீ கூட என் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே? து, உங்களை பத்தி எல்லாம் தெரியாம உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கான் பாரு, அவனதான் காரி துப்பணும். அவனுக்கு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சா உங்க எல்லாரோட நிலைமையும் என்ன ஆகும்னு தெரியுமா? டேய், இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கிளம்புடா. திலக், நீயுமா? நீ இவங்க கூட சேர்ந்துதான் என்ன கடத்தினியா? ஐயோ, உங்க அண்ணன் எங்க கூட சேரல, எங்களை தான் அவன் கூட சேர்த்துக்கிட்டான். என்னது? இவங்க ரெண்டு பேரும் தான் மாஸ்டர் பிளான் போட்டது தெரியுமா? சுந்தரு, வாயை மூடு. இத பாரு அமிர்தா, நான் சொல்றது கொஞ்சம். Just shut up. Don't say a single word. உன்னெல்லாம் என் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அமிர்தா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் இந்த டிராமா. பணத்துக்காக தங்கச்சியவே கிட்னாப் பண்ணுவியா? அத நீ என்கிட்டயே கேட்டிருந்தா நானே அந்த பணத்தை உன் முகத்துல விட்டு எறிஞ்சிருப்பேனே. அமிர்தா, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். Don't try to convince me. உடனே அப்பா கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் களி சாப்பிட வைக்கிறேன் பாரு. அமிர்தா, just listen to me Don't please. touch me. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. I'm going. சொல்ல போறியா? போய் சொல்லு. நானும் உன்னோட விஷயத்த அப்பா கிட்ட சொல்லு. அதான் நீ அவன் கூடயே ஓடி போறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன். அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எங்க அப்பா என்கேஜ்மெண்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்னால வெளியே வர முடியாது. 31ஆம் தேதிக்குள்ள நம்ம சென்னை விட்டு போயாகணும். அவர்கிட்ட நீ என் விஷயத்த சொன்னா உன் விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியது வரும். வெரி சிம்பிள். சரி, 50-50. என்ன 50-50யா? What do you mean? Nothing I mean. It's simple. நீ அடிக்கிற அமௌண்ட்ல எனக்கு 50, உனக்கு 50. What say? All are equal. எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் தான். அது Is that clear? Okay. இருட்ட போது லெட்ஸ் மூவ். ஆப்பிள் வேணுமா? கொஞ்சம் நில்லுங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க வேணா பாருங்க, இங்க ஏதோ இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல போறாரு. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, போற இடம்லாம் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காதீங்க.
இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காவே ஒரு வழி இருக்கு. சிஸ்டம். குமார், அந்த டிவைஸ் எடுக்கிறேன் சார். என்ன இது? இத அல்ட்ரா மேக்னெட்டிக் சென்சார்னு சொல்லுவாங்க. நம்மள சுத்தி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் காட்டி கொடுத்துரும். அந்த பக்கம் போலாம். இது சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்துல தான் 300 வருஷத்துக்கு மேல இருக்கிற இந்த ராஜா பங்களா இருக்கு. இந்த பங்களாவுல வைதேகின்னு ஒரு பொண்ணோட ஆத்மா நடமாடுறதாவும் ஒரு பேச்சு இருக்கு. 300 வருடங்களுக்கு மேல இருக்கிற பழமையான இந்த பங்களாவுல அப்படி ஒரு ஆத்மா நடமாடுறதா? ஹலோ விஸ்வா, எங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஓகே ஷூட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த பங்களாவுல மக்கள் சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா? அவங்க சொல்ற மாதிரி இங்க வைதேகியோட ஆத்மா இருக்கா இல்லையானோ, அதனாலதான் இந்த அசம்பாவிதம் நடக்குதான்னு புலனாய்வு செஞ்சு இது இருக்கா இல்லையான்னு. யோ, என்னையாச்சு உனக்கு? ஷூட் பண்ணியா? ஹலோ சாமி, இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. இருந்தா இந்த சிஸ்டம் காட்டி கொடுக்கும். அப்பா, சார், சிக்னல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு சார். என்னாச்சு? Yes, I think there is something dangerous here. எல்லாரும் கவனமா வாங்க. விஸ்வா, அந்த டோருக்கு க்ளோஸ் போய் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே சார். ஏய், என்னாச்சு? அங்க யாரோ இருங்க பாக்குறேன். இங்க நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. எல்லாம் ஓடிடுங்க. வாட்டர் பாட்டில் காட்டுல இருக்கு, எடுத்துட்டு வா. ஓ மை காட், என்ன கொடுமை இது. என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? நான் சொல்றதை நீங்க கேட்கல. இப்போ அது புரிஞ்சுதா? ஒரு விஷயத்தை பத்தி ஆலோசிக்காம மனசுல தோன்றதை இப்படி பேசக்கூடாது. சரி சரி. வர்ற விஜயதசமி அன்னைக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யறேன். சரிங்க சுவாமிஜி. அது வரைக்கும் இந்த பங்களாக்குள்ள நீங்க யாரும் போக கூடாது. Damn it. What's wrong? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடாச்சு திலக்? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பாரு. பானட் ஓபன் பண்ண, நான் செக் பண்ணி பார்க்கறேன். சஞ்சனா, நீ இறங்கல? யா. அப்பா, நான் இங்கே இருக்கேன். என்னாச்சு? என்னடாச்சு? என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இந்த டைம்ல எந்த மெக்கானிக் ஃபோன் எடுக்க மாட்டான். சரி, ஒன்று பண்ணலாம். இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போயிடலாமே. ஏன்னா பணம் வேற கையில இருக்கு. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? குட் ஐடியா. டாடி கேட்ட என்ன சொல்றது? நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்போ ஓகே, பேக் எடுப்போம். கரெக்ட், பேக்கை நான் தான் எடுத்துட்டு வருவேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு.
வர்ற விஜயதசமி அன்னைக்கு நான் இதுக்கு ஒரு பரிகாரம் செய்கிறேன். அது வரைக்கும் யாரும் இந்த பங்களாக்குள்ள போகக்கூடாது. புரிஞ்சுதா? பணத்தை தூக்கிட்டு வரதுலயும் ஒரு சந்தோஷம். 10 கோடி. டேய் முதல்ல அந்த பேக்கை விடுறா. நான் என்ன தின்னடவா போறேன்? ஐயே, அங்க ஒரு டோர் இருக்கு பாருங்களேன். திலக், திலக், இங்க ஒரு மாடிப்படி இருக்கு. வா போய் என்னன்னு பார்க்கலாம் வா. இதுக்குள்ள ஒரு ரூமா? ஐயோ பணம். என்னடா இது, அலிபாபா குகைக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியல. கையில பணம் இருக்கிறதுனால உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுதாக்கும்? எங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஒன்ன தவிர. வாவ், சூப்பர் பிளேஸ். என்னது சூப்பரா? பாலடைஞ்சு போன பங்களா இது சூப்பரா? திலக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். அதுக்கு சான்ஸே இல்லை. இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணணும். நாங்கள் தான் கூட இருக்கோம்ல, பயப்படாது. மெயின் எங்கே இருக்குன்னு பார்த்து பவர் ஆன் பண்ணிட்டு வரேன். சஞ்சனா நீ பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன். ஹே, என்னாச்சு? நத்திங், ஐ அம் ஃபைன். ஓ, இங்கே தான் இருக்கா? ஐ, கரண்ட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. ஆஹா, வாவ், இட்ஸ் அன்பிலீவபிள். திலக், அந்த பணத்தை எல்லாம் சேஃப்டி அங்க எடுத்து வை. யா. திலக் 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 திலக். என்ன? என் வாழ்க்கையில 1 லட்சத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. 10 கோடி கை நிறைய அள்ளி கண் நிறைய பாத்துக்கிறேன்டா. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ஜிப்பா ஓபன் பண்றா. பேன்சி பேனை ஓபன் பண்றேன், பாத்துக்க.
நான் சொன்னது பேக் ஜிப்ப. ஐயோ ரொம்ப மோசமான பையலா இருப்பான் போல இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங். பணம் 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 பணம். 10 கோடி. இதுல என்னோடது 2 கோடி. வரேவா சந்துரு. டேய் பார்த்தது போதும், முதல்ல மூடு. லட்சுமி நீ தான் எப்படியாவது காப்பாத்துமா. நான் போடுறேன். இங்கேதான் சேஃப்டியா இருக்கும். சேஃப்டியா இருக்குல்லடா. நான் இங்கே உட்காந்தே பார்த்துக்கிறேன். ஹே திலக், அங்க ஒரு புக் இருக்கு பாரு. புக்கா? எங்க புக்கா எங்க? யார் இங்க இந்த புக்கை விட்டுட்டு போனாங்கன்னு தெரியலையே. திலக், உனக்கு தமிழ் படிக்க தெரியாது எனக்கு தெரியும். புக்கை கொண்டா என்கிட்ட. உனக்கு தமிழ் மட்டும்தான் படிக்க தெரியும். படி. நக்கலே. ரிலாக்ஸ் காய்ஸ், அது ஏதோ ஒரு பறவை. டேய் நீ ஓபன் பண்ற. இது இந்த பங்களா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ண. வைதேகி 1948 இருந்து 1974 வரைக்கும். புனர்ஜென்மம், புனர்மரணம். இதற்கு நடுவில் மனிதன் செய்யும் பாவ புண்ணியங்களே கர்மா. பாவ புண்ணியங்களின் எல்லைகளை தாண்டி ஆன்ம ரூபத்தில் வாழாமலும் சாகாமலும் இருக்கிறது தான் கருவறை. எப்படியோ அந்த பேட நம்ம ஊரை விட்டு போக போகுது. ஐயோ ஏங்க இப்படி சொல்றீங்க? சகுந்தலாமா பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிக்கிட்டு வந்தான்ல, அவளுக்கு மூல நட்சத்திரமா தெரியுமா? அப்படியா? பிறந்த உடனேயே அவங்க அம்மாவை முழுங்கிட்டாலாம். கிரகங்களின் கோச்சாரம், மக்களின் தவறான பேச்சு, அவளின் துரதிர்ஷ்டம், இவற்றின் காரணங்களே அறியாமல் உருவானதுதான் வைதேகியின் ஆன்மா. சகுந்தலாமாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையா. அவங்க பேச்ச கேட்காம இவளதான் கல்யாணம் பண்ணிப்பான அவன் பிடிவாதமா இருந்தான். பார்க்க நல்லா அழகாவும் செவப்பாவும் இருந்ததுனால அவங்க வீட்டுல வேண்டான்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சீக்கிரமா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போலாம். அங்க வச்சு வைத்தியம் பார்த்துக்கலாம். எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? நம்ம அப்பாக்கு இந்த மாதிரி வரது இது 3வது தடவை. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தெளிவா தான் இருப்பேன்.
ஐயோ ஏன் இப்படி என்னாச்சுமா? திடீர்னு விளக்கு அணைஞ்சிருச்சு. நாசமா போச்சு. என்னடாச்சு பாஸ்கர்? அந்த ராம்நகர்ல இருக்கிற 2000 ஏக்கர் கேஸ்ல இருந்துச்சுல, அந்த நாகராஜ் எதிராளி டீம்ல அப்ரூவரா மாறிட்டாக்கா. அந்த 2000 ஏக்கரும் அவங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி போய் சாட்சி சொல்லி கவுத்துட்டாங்க. அந்த நாகராஜனுக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது செஞ்சாவணும் பாஸ்கர். ஆமா ஆமா, அந்த நாகராஜுக்கு புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டுல தான் ஒரு மூதேவி உட்காந்துருக்க. எல்லாம் அவன் வந்ததுல. ஆமா, இன்னொரு முறை இந்த மாதிரி பேசுனீங்க மரியாதை கேட்டுரும், பாத்துக்கங்க. மாமா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சரியா தான் சொன்னாரு. வாய் மூடி. பாஸ்கர் அக்கா, நம்ம ஜோசியர் சொன்னாருப்பா, அடுத்த மாசத்துல நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அன்னைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷத்தை பாரு. வாங்க ஜோசியரே வாங்க, உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம். கொஞ்சம் நான் சொல்றத கேக்குறீங்களா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு? வரதட்சணை ஏதாவது ஜாஸ்தி கேக்குறாங்களா? அப்படி இல்ல, உங்க மகன் வைதேகிய கல்யாணம் பண்ணினதால அந்த கெட்ட நேரத்தால அவங்க குடும்பத்துக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஜெயா, ஜெயா என்னாச்சு? என்ன தொடாத போ. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுனால இன்னும் என்னனால நாங்க அனுபவிக்க போறோமோ தெரியல. கொஞ்சம் அமைதியா இருமா. போறத பத்தியா சுடுகாட்டு பேய் மாதிரி. இவள பார்த்தாலே கொழுத்து நெரிச்சு அப்படியே கொன்னுறணும் போல தோணுதுமா. அப்புறம் ஏன் இன்னும் அமைதியா இருக்கு? அப்புறம் ஏன் அது இன்னும் செய்யாம அமைதியா இருக்கேன்னு கேக்குறேன். அவளால இங்க யாரும் சாகாம இருக்கிறதுக்கு ஒரே வழி, அவளை நம்ம சாகடிக்கணும். அம்மா, அப்போ அண்ணனுக்கு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உன் அண்ணனை வெளியூர் எங்கேயாவது அழிச்சிட்டு போயிடலாம். பாஸ்கர், இது கொலைன்னு மாத்திரம் யாருக்கும் தெரியக்கூடாது. இது குடும்பத்துமான பிரச்சனை. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். தம்பி மோகன், இன்னும் எங்க மேல இருக்கிற கோபம் போகலையாப்பா? மன்னிச்சிருப்பா, ஏதோ வயசானவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். எங்க பாரு, ஜெயா கூட வருத்தமா இருக்கா. நான் போய் பாக்குறேன். ஹலோ அம்மா, தூத்துக்குள்ள இருந்து புறப்பட்ட நம்ம கப்பல் மூழ்கிடுச்சுமா. அப்படியா? சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. இப்பவே நாங்க கிளம்பி வரோம். மோகன், என்னாச்சுமா? தூத்துக்குடியில நம்ம கப்பல் கடல்ல முழுகிடுச்சா? ஆமா பாஸ்கர். மோகன், நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்பி போகணும். டிரைவர், வண்டியிட போலாம்.
ஐயா உங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க. இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் லீவ் கொடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் போலாம். அம்மா பால் இருந்தாங்க. சரி நீங்க போங்க. பாலை கொடுத்தியா? கொடுத்துட்டேம்மா, முழுசா குடிச்சிட்டாங்க. சரி நீ போ. மாமா அடுத்து என்ன செய்யறது? அவகிட்ட நீ ஏதாவது பேசி மாடிக்கு அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு, புரியுதா? நீ நல்லா பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. நீங்க பேசும்போது நான் பின்னாடி வந்து தள்ளி விட்டுறேன். மாடியில நிக்கும் போது கால் தவறி கீழே விழுந்து செத்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருவோம். ஜெயா, உடனே போய் கூப்பிடாத. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் கூப்பிடு. பால்ல கொடுத்த மருந்து தலைக்கு ஏறணும்ல. மாடியில நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சரி மாமா. வாடா. வைதேகி, வைதேகி, எங்க போனா இவ? மாமா. என்னம்மா? மேல கூப்பிட்டு வா. நான் மாடியில காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாருங்க. இப்ப என்ன பண்றது மாமா? வா வா. வைதேகி, வைதேகி, ஏதோ அலற சத்தம் கேக்குதுப்பா. உனக்கு தேவையில்லாத விஷயம். வாயை மூட்டு போய்கிட்டே இரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஜெயா, கதவை தர. ஜெயா, கதவை தர. ஜெயா, கதவை தர. ஜெயா, ஜெயா, கதவை தர. கதவை தர. ஜெயா, கதவை தர. கதவை தர. ஜெயா. இப்படி 3 நாட்களும் அவள் போராடினாள். சுவாசிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டாள். அடுத்த நாள் வைதேகி மூச்சு திணறி இறந்து விட்டாள். அவள் இறந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மோகன் பிரம்மை பிடித்து அந்த ஊரை விட்டே வெளியேறி போய்விட்டான். இப்படி இறந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை என்பதால் அந்த ஆத்மாவானது இதற்கு காரணமான அனைவரையும் பழி வாங்கியது. வைதேகியோட ஆத்மா தன் கணவன் திரும்ப வருவான் என்று ராஜா பங்களால காத்துக்கிட்டு இருக்கா. டேய், இந்த பங்களால பேய் இருக்குதாண்டா. டேய், கேக்குறா போடி என்ன விட்டுடு. டேய் 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 டேய், திலக் திலக்
என்ன தனியா விட்டு போயிட்டீங்களேடா. டேய் திலக், ரோஹித், யாரா என்ன தள்ளி விட்டது? யாரு என்ன தள்ளி விட்டது இப்ப? டேய் திலக், ஐயோ ரோஹித், எங்கடா பாவிங்களா, தனியா விட்டு எங்கடா போனீங்க? டேய் என்ன தவிக்க விட்டுட்டீங்கல்ல. இந்த பங்களால பேய் பிசாசெல்லாம் இருக்குதுடா. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன்டா. என் பங்க கூட நான் கிளம்பிடுறேன். டேய் என் பணத்தை கொடுங்கடா. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த பங்களால இருக்க மாட்டேன். டேய் விட்றா. பப்ளிக் சொல்ற மாதிரி பங்களாக்குள்ள அந்த பேய் இல்ல, அந்த காட்டுக்குள்ள தான் அந்த பேய் இருக்கான். ஓ கீப் அப். சும்மாரா, அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான். சந்துரு, இந்த புக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ரூமர்ஸ் தான். புக் சேல் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் விடுவாங்க. குழந்தை மாதிரி இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு சில்றா ரிலாக்ஸ். இல்லடா, இங்க என்னமோ நடக்குதுடா. பத்தியா கரண்ட் போச்சு, பத்தியா கரண்ட் போச்சு. டேய் டேய் சொல்றத கேளுடா. பேய் தான லைட் ஆஃப் பண்ணிச்சு, பேய் தான லைட் ஆஃப் பண்ணிச்சு. விட்றா. ட்ரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் மெயின் செக் பண்ணிட்டு வரேன். ரோஹித், இவனை தயவு செஞ்சு பாத்துக்கோ. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ரோஹித், கார்ல பியர் இருக்கு, எடுத்துட்டு வந்துரு. ஓகே. அதை எடுத்துட்டு வர சொன்னது உனக்காக தான். இட்ஸ் என்ஜாய். என்ஜாயா? யார் கூட? வேற யார் கூட? பேய் கூட தான். பேய் கூடயா? யாரது? Sanju, don't play with me, okay? Something is fishy. No! என்ன இவனை ஆளை காணோம்? வந்துட்டான். குடுறா. இந்தடா எல்லாரும் குடிங்க. இந்தா உனக்கும். இந்தா. Thank you. Cheers. இங்க பேரு மன்னாரு. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? என்னது பாத்ரூமா? ஆமா சார், இது கிச்சனு, இது டைனிங் ஹாலு, இது பெட்ரூமு, அதுக்குள்ள ஒரு செட்டப்பு. இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலாடா? டே அப்படியே எங்கேயாவது போவியா? பாத்துருவீங்கன்னு கேள்வி கேட்குறேன். ஐயோ ஹலோ. பயமா இருந்துச்சுன்னா திலக் பயமுடுறா. டேய் கொஞ்சமா குடி. இதுக்கு என்னடா போதை இருக்க போகுது? என்னடா ஆச்சு உனக்கு? ரோஹித், அங்க 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 பாத்ரூம்குள்ள யாரு? பாத்ரூம்குள்ள அங்க பாத்ரூம்குள்ள. சரி வா நான் காட்றேன். வாங்க. எங்கடா? இல்ல திலக், நான் இங்க என்ன இருந்துச்சு? உன் தங்கச்சியோட டெட் பாடி இங்க இருந்துச்சுடா.
மொபைலியா என்னடா உளற? நீ சொல்றத கேட்டு என் கிக்கல இறங்கி போச்சா? நிஜமாவே உன் தங்கச்சியோட டெட் பாடி இங்க இருந்துச்சுடா. மூக்குலி வாயில ரத்தம் வந்திருந்தது நான் பார்த்தேன்டா. ரோஹித், என் தங்கச்சி கீழே தான் இருக்கா. வா காட்டுறேன். வா. டேய், நான் குடிசு உளறன்னு நினைக்காதீங்கடா. உண்மையாவே உன் தங்கச்சி டெட் பாடி நான் பார்த்தேன். அங்க பாரு. எங்க அவ? அமிர்தா, அமிர்தா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அமிர்தா, 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 அமிர்தா. எனக்கு தெரியல. ரோஹித் சத்தம் போட்டதை நாங்க கூட ஓடி வந்துட்டோம். அமிர்தா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தேடி பார்க்கலாம். திலக், அவ சொல்றத கேட்காத. நான் சொல்றத கேளு. உன் தங்கச்சியோட டெட் பாடி நாங்க பார்த்தா அது கன்ஃபார்ம். பிலீவ் வாட் ஐ அம் சேயிங். ரோஹித் ப்ளீஸ் காம் டவுன். அமிர்தாவுக்கு எதுவும் இருக்காது. இங்கதான் எங்க இருப்பா. ஓகே, ரிலாக்ஸ். திலக், அவன் சொல்றத கேட்டா ரொம்ப பயமா இருக்குடா. டேய், உன்னை தயவு செஞ்சு கும்பிட்டு கேட்கிறேன். வாயை மூடிட்டு வா. வா போய் தேடுவோம். அமிர்தா, டேய் அமிர்தா, அமிர்தா, where are you? அமிர்தா, 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 எங்க இருக்க? இவளுக்கு வளர்றதுக்கு நேரங்காலமே கிடைக்காது. ஐயோ, எங்கப்பா போன நீ? எங்கேயும் இல்லல்ல? நோயா? எங்கேயும் இல்ல. எங்கேயுமே இல்லடா. நான் தான் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு புரியலையா? என் கண்ணால உன் தங்கச்சியோட டெட் பாடி நான் அங்க பார்த்தேன். ரோஹித் ஜஸ்ட் ஷட் அப். அது உன்னோட பிரமை. நீ அந்த பக்கம் போய் பாரு. நீ அந்த பக்கம் பாரு. டேய், நீ மேல போடா. ஹலோ, நான் மட்டும் தனியா மேல போணுமா? நான் போக முடியாது. இப்பவே என்னென்னமோ நடக்குது. அப்ப பயமா இருந்தா இங்கே கடை. நான் போய் பாக்குறேன். நானும் வரேன். டேய், நானும் வரேன்டா திலக். என்ன தனியா விட்டு போகாதடா, நானும் வரேன். அமிர்தா, 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 அமிர்தா,
அந்த பேய் பார்த்தேன். என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அந்த பேய் பார்த்தேன். அது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது. உன் தங்கச்சி மாதிரியே இருந்தது. அவன் சொன்னது சரிதான். அந்த பேய் தான் உன் தங்கச்சிய கண்டிப்பா கொலை பண்ணிருக்கணும் திலக். இப்ப பாத்து நான் சொல்றது நம்படா. என் ரெண்டு கண்ணல உன் தங்கச்சியோட டெட் பாடி நான் பார்த்தேன். அப்புறம் ஏன் டெட் பாடி நீ பாப்பா, ஓன் டெட் பாடி நான் பாப்பேன். பாய் முறா. அது ஏன் கண்ணுக்கு இன்னும் தெரியல. இந்த காலத்துலயும் பேய் பிசாசு நம்பிக்கிட்ட நான்சென்ஸ். இல்ல திலக், நம்ம இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். இங்க இருந்து போறது தான் நல்லதுன்னு சொன்ன கேளு. சஞ்சனா தயவு செஞ்சு பயப்படாத. ஓகே, ரிலாக்ஸ். இவ ரொம்ப பயந்துருக்கா. நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் அமிர்தாவை பாருங்க. பயப்படாத வா. இவங்க அப்பா பணத்தை கூட பேய் அனுப்பி விட்டுருக்கான் பாடுறா. இல்ல அமிர்தா, அமிர்தா, அமிர்தா. என் வாழ்க்கையில ஒரு நல்ல காமெடி படம் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஆரர் ஃபில்ம் எடுக்க வச்சிட்டீங்களேடா. இப்ப பேசாம வந்தா மட்டும் பேய் நம்மள சும்மா விட்டுருமா? இப்படியே கூட்டிட்டு போய் குனிய வச்சு கழுத்திலேயே கச்சக்கு சதக்கு சதக்கு சதக்குன்னு வெட்டி கொண்டு. அமிர்தா இங்க இருப்பாளோ? டேய் ரோஹித், இங்க வாயேன், இங்க வாயேன். எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், அமிர்தா எங்கேயும் இல்லை. அமிர்தா எங்க போன? அமிர்தா, அமிர்தா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. கதவு திறந்துருக்கடா. ஏமா வைதேகி, என் கஷ்டத்தை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா? இவருதான் உன் புருஷனா? இந்த ஆளுக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்கியா? கடவுளே, எப்படியாவது காப்பாத்து. சந்துரு, சந்துரு என்னாச்சு? சந்துரு என்னாச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அங்க அந்த மேல் மாடியில தங்கச்சி பேயா மாறிட்டாடா. என்ன கொல்ல வராடா. தங்கச்சி பேயா மாறிட்டா, தங்கச்சி பேயா மாறிட்டா. எல்லாம் விளையாடாடா. ஏன்டா இந்த ரூம்ல தனியா விட்டுட்டு வந்த? நான் தான் பயப்பட தெரியல உனக்கு. கொடூரமா மறைச்சு பார்த்து தலையெல்லாம் விரிச்சு போட்டு அவளையும் பேயாக்க விட மாட்டான், அவளையும் பேயாக்க விட மாட்டான். ஆமா திலக், இங்க இருந்து நம்மளால உயிரோட போக முடியாது. நம்ம ஒண்ணு நினைச்சா என்னென்னமோ நடக்குது இங்க. வா திலக் ப்ளீஸ், இங்க இருந்து போயிடலாம். வா திலக் ப்ளீஸ். வாடா, இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அது உண்மையா இருக்குமோ? அப்படின்னா என் தங்கச்சி பேயா மாறிட்டலா? எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன். அது உன் தங்கச்சியோட குரல். அது உன் தங்கச்சியோட குரல் தான். அமிர்தா, அமிர்தா, இங்க யாரு உன்னை கட்டி போடுது? திலக், நான் எங்க இருக்கேன்? என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க.
கிட்னாப்பா? உனக்கு வர பணத்துல எனக்கு 50, உனக்கு 50. இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிட்டு நாளைக்கு போயிடலாம். இங்க ஒரு டோர் இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருந்தது. பார்க்கிறதுக்கும் தங்கச்சி மாதிரி இருந்தது. என்னடி சொல்ற? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஆனா எதுவுமே தெரியலையா? அதான் நான் சொல்றேன்ல திலக், மார்னிங் என்கிட்ட டாடி மாதிரி பேசி என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. சொன்னேன்ல திலக், நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆமா திலக், வா போலாம். பாத்து பாத்து. சந்துரு, ரோஹித் எங்க? டேய், நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான். ரோஹித், சரி வா. ரோஹித், 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 எங்க இருக்க? ரோஹித், 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 ஏய் ரோஹித், என்னாச்சு? ரோஹித், ரோஹித், என்னாச்சு? ரோஹித், என்னடா? யார் அப்படி பண்ணா? யார் இப்படி பண்ணா? அமிர்தா, யாரு? நான் சொல்றது கேளு ரோஹித். இந்த வீட்ல ஒரு ஆன்மா இருக்குடா. அது இப்போ உன் தங்கச்சி உடம்புலதான் இருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. உண்மை, உன் தங்கச்சி உடம்புல ஒரு ஆன்மா இருக்கு. ஏய், நான் சொல்றத கேளுங்க. அவ உங்க எல்லாரையும் கொன்னுடுவா. எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க. வேணாம், சொல்றத கேளுங்க. போயிடுங்க, போயிடுங்க, போயிடு. ரோஹித், டேய் ரோஹித், 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 ஐயோ, ரோஹித். செத்து போடா. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கே தண்டனை கிடைச்சிருச்சு. இல்ல, வா இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். வா திலக், நம்ம இங்க இருந்து போலாம். சொன்னா கேளு. எழுந்துடா. அவன் செத்துட்டான் திலக், நம்ம போலாம் வா. பணம், பணம்டா திலக். நான் எடுத்துட்டு வந்துடுறேன் பணத்தை. பணம், பணம், பணம் பத்தியா, பணம் பூச்சி. டேய், பணம் எரியுதுடா. திலக், திலக், திலக். சீக்கிரம் போயிடலாம் இங்க இருந்து. போங்க. வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. டேய், திலக், இப்ப நம்ம போலாம். ஐயோ, ஐயோ, சீக்கிரம் வாங்க. Come on. வா. அமிர்தா வா. ஐயோ, சீக்கிரம் வா. அமிர்தா வா. அமிர்தா. வா. அமிர்தா. அமிர்தா, வந்துடா, வந்துடா. அமிர்தா, அமிர்தா, வா. அமிர்தா. வா. சொன்னா கேளு. என்னடா? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா.
இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், மறந்துடுங்க. பங்களாவோட சேர்ந்து ரோஹித்தோட பாடியும் எரிஞ்சிருக்கும். ஏய், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் உனக்கு டைம் தரேன். பணம் வரல அப்புறம் உங்க வீட்ல என் பாய் இருப்பாரு. டாட், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு பணம் வேணும். தர முடியாது மட்டும் சொல்லாதீங்க. இங்க பாரு, நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, அந்த பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வந்தாகணும். அதெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு பணம் கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றேன். ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்கும், அவன் கேக்குற பணத்தை உடனே கொடுங்களேன் டாட். இங்க பாரு அமிர்தா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நீ இன்னும் சின்ன பொண்ணுதான். டேய், அவளுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கொண்டு போய் விட்டு வா. நான் அத்தை வீட்ல இருந்து திரும்பி வந்த உடனே டாடி கிட்ட ஏதாவது சொல்லி உனக்கு தேவையான பணத்தை வாங்கி கொடுக்குறேன். அது மட்டும் டென்ஷன் இல்லை. அங்க ரோஹித் இறந்து போனது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. நமக்காக ஹெல்ப் பண்ண வந்துட்டு அவன் உயிரை விட்டுட்டான். நாம நினைச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இந்த சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும் திலக்? அவனை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு உன் ஃபியூச்சரை பத்தி யோசிக்க பாரு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? So I'll be back soon. You take care. Bye. Bye. ஏய் திலக், கார் கீ. ஹே திலக், கார் கீ. திலக், கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. அந்த பங்களால கார் கீயை நான் ரோஹித் கிட்ட தான் கொடுத்தேன். ஆனா அமிர்தா எப்படி காரை ஸ்டார்ட் பண்ணா? இந்த கார் கீ எப்படி அமிர்தா கைக்கு போச்சு? How is it possible? The mobile number you have dialed is currently not reachable. என்கொயரி கவுண்டர் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ, பேசஞ்சர் நேம் அமிர்தா, மதுரை ஃப்ளைட், அர்ஜென்ட்டா பேசணும். இட்ஸ் an எமர்ஜென்சி, சீக்கிரம். சாரி சார், இந்த டைம்ல மதுரைக்கு சென்னையில இருந்து ஃப்ளைட் கிடையாது. ஆனா இப்போ போர்டிங் ஆகுறது. That's Malaysian Airlines. Excuse me sir, நீங்க சொல்ற பேசஞ்சர் இந்த ஃப்ளைட்ல தான் செக் இன் ஆயிருக்காங்க. அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு சார். 31ஆம் தேதிக்குள்ள நம்ம சென்னை விட்டு போகணும். ஏ திலக், எங்க இருக்க? டாட், அமிர்தா. சரி, சென்னையில இருக்கிற ராஜா பங்களா பத்தி உனக்கு தெரியும்ல? ராஜா பங்களா? நேரா அங்க வா. டாட், அது என்னடா அது இதுன்னு? சீக்கிரமா வா. ஓகே டாட், தவற. சார், இந்த வேலையெல்லாம் டோட்டலா 3 நாள்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்துடலாம். ஓ சார், பெயிண்டிங் அருமையா வந்திருக்கு. இந்த பங்களாவை நான் வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? இங்க ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சார், பங்களா ஓனருக்கு 25 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சார். அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டாரு. ஓ குட் 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 குட். டாட், அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாமா? ஷூர் ஷூர், பாரு பாரு. இது ரோஹித் ரூம்ல பார்த்த மாதிரியே இருக்கு. டாட், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 50 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் வேல்யூஷன். இப்ப 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்க. மீதி 25 ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு கொடுத்துருவேன். அப்படின்னா ரோஹித்தும் சேர்ந்து தான் அப்பாவை ஏமாத்திருக்கான். உங்க எல்லாருக்கும் ஓகேனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கிட்னாப்.
சென்னைக்கு பக்கத்துல ராஜா பங்களான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. உன் தங்கச்சியை நம்ம கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறமா அங்க நம்ம சேஃபா வச்சுக்கலாம். இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கே காலையில போயிடலாம். குட் ஐடியா. பணத்தை கொண்டு போய் அங்க வை, சேஃப்டியா இருக்கும். எப்படியோ நீ நினைச்ச மாதிரியே சைலண்டா சாதிச்சிட்டல. இந்த லைஃப்ல இந்த மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீயே பண்ண பிளான் இருக்கே எக்ஸ்ட்ராடினரி. அந்த பங்களால ஏற்கனவே நடந்த சம்பவங்களை வச்சு அங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு நானே கிரியேட் பண்ணி அதை எல்லாரையும் நம்ப வச்சேன். அந்த பங்களாவோட நிஜ ஓனர் பேர் அமுதீஸ்வரன். நானும் அமுதீஸ்வரன் மாதிரியே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி சேனல்ல போய் மீட் பண்ண சொன்னேன். இந்த விஷயத்தை பத்தி ஊருக்கு அதுக்கெல்லாம் போச்சு. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு யாரும் முன் வரல. பேய் பிசாச நம்பாத ரகுவரன் இந்த 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 50 கோடி ரூபாய்க்கு கொடுக்கறேன்னு சொன்னோன்னே அதை நம்பி உங்க அப்பா வாங்கிட்டாரு. 25 கோடி ரூபாய் இப்போ உங்க அப்பா கிட்ட இருந்து அட்வான்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாம உன்னை கிட்னாப் பண்ணது மூலமா அந்த 10 crores கையில இருக்கு. டோட்டலா 35 crores. You cheater? என்னோட டார்கெட் 35 கோடி இல்ல. இட்ஸ் 100 crores. கிடைச்சதுக்கு அப்புறம் பறக்க போறோம் அமெரிக்கா. But how? வெயிட் பண்ணு டார்லிங், உனக்கு சீக்கிரம் புரியும். ஹலோ சார், அன்னைக்கு ராஜா பங்களா ஓனர்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் அமுதேஸ்வரர் இல்ல சார். அவர் அமுதேஸ்வரன் இல்லனா அப்போ அங்க நம்ம கூட வந்தது யாரு? பங்களாவோட ஓனர் பேர் என்னமோ அமுதேஸ்வரர் தான், ஆனா வந்தது அவர் இல்ல சார். கன்ஃபார்மா அது அமுதேஸ்வரன் இல்லையா? இல்ல சார், நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்படின்னா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை. ஓகே சார். குருஜி, அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த பங்களால கெட்ட சக்தி எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? அந்த பங்களாவை ஃப்ராட் பண்ணி வித்திருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு போகுது? ஹலோ சார், கேமராமேன் பிரகாஷ்க்கு நினைவு திரும்பிடுச்சு. அப்படியா? ஆமா சார், உடனே வாங்க. ஓகே, நாங்க இப்பவே வரோம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. 100 years old. திரும்ப அதுக்கு எங்க கூட்டிட்டு வந்த? கூட வா, உனக்கே புரியும். ஓ, வெல்கம் சார். வாங்க. ஹாய். இவர்தான் மிஸ்டர் ரோஹித். ஹாய், குட் ஐடியா. ஷீ சுஸ்மிதா. ஹாய். ஒரு நல்ல இளிச்சவாயனை கூட்டு வந்திருக்கீங்க. நம்மளோட திருப்பதி நாம எப்படி இருக்குன்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல. பெரிய நாமமா போட்டலாம் சார். So believe ya, deal over ya? I liked it. You like it? Yeah. All right. So we meet tomorrow for agreement process. Okay? Okay தானே? சரி, நீ கார்ல உட்கார்ந்துட்டு நம்ம பேசிட்டு வந்தோம். ஓகே. Yeah, sure. Come. Please. நாளைக்கு நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே. இந்நேரம் அந்த ரகுவரனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஓகே. பார்க்கலாம். பாய். பாய். வண்டி எடுப்பா. விஸ்வா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? சார். அமிர்தா, நீ ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? நீ பயப்படுற மாதிரி உனக்கு எதுவுமே ஆகாது. அந்த டிவைஸ் வெடிச்சதுனால நீங்க ஷாக் ஆயிருக்கீங்க, அவ்வளவுதான். நான் பார்த்தேன் சார். யார பாத்தீங்க? ஒரு லேடிய. என்ன லேடியா? இந்த பொண்ணுன்னு பாரு. அவ்வளவுதான் நான் பார்த்தேன். இவ எங்க போனா? ஒருவேளை பங்களாக்குள்ள போயிருப்பாளோ? இவங்க தான் சார். இவங்க தான் சார். அன்னைக்கு இவங்க, ஐயோ, இவங்க தான் சார் பார்த்தேன். இவங்க தான் சார். அமிர்தா, பழி உணர்ச்சியோட இருக்கிற ஆத்மா அது.
அந்த ஆத்மாவை அங்கிருந்து அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்லை. சுவாமிஜி, அந்த ஆத்மாவை நாம துரத்துவோம். இன்னைக்கே நாம அங்க ஷூட்டிங் போறோம். இப்பவே கிளம்பலாம் வாங்க. அமிர்தா வேண்டாம். இன்னைக்கு தான் அந்த வைதேகி கொடூரமா இறந்த நாள். இன்னைக்கு யாராவது அங்க போனா அவங்க உயிரை அவ கண்டிப்பா எடுத்துருவா. அமிர்தா அமிர்தா இங்க பேய் இருக்குன்னு நீ எல்லாரையும் பயமுறுத்தின. ஆனா நானே உன்னை பயமுறுத்திட்டேன் பாத்தியா? நீ உண்மையிலே பயந்துட்டல? உண்மையா பயந்துட்டேன். சரி வா வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம் வா. ஹே ரோஹித், என்ன அங்க பாரு. இந்த புக்கு அன்னைக்கும் இங்க இருந்தது இல்ல? நம்ம போட்ட பிளானுக்கு இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு ரோஹித். கதவை ஓபன் பண்ணு.